தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இந்தியாவின் முதல் இயற்கை வைத்திய கல்லூரி தர்மசாலா, கர்நாடகா. இந்த கல்லூரியில் தன்னுடைய 5½ வருட இயற்கை முறை மருத்துவ படிப்பு படித்து கடந்த 16 ஆண்டுகளாக சிறப்பாக மக்களுக்கு இயற்கை வைத்தியம் செய்து வருகிறார். யோகா உணவு முறை ஆலோசகர், சிரஞ்சீவனம் ஆயுர்வேதிக் தெரப்பி சென்டர் சென்னையில் கடந்த 10 ஆண்டுகளாக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார். நோய் வரும் முன் காக்க வேண்டும், அதனை கடக்க வேண்டும், நோய் தடுப்பாற்றலை பெருக்க வேண்டும் என்பதே தன்னுடைய எண்ணம் என்பதை பல ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். பெண்களுக்காக மாதவிடாய் சம்பந்தமான தொந்தரவுகளுக்கு தீர்வு அளிக்கிறார். முதல் 2 வகுப்புகளிலே நமக்கு அடிப்படை உடலுக்கான புரிதல், அதனை பராமரிக்கும் முறை, இயற்கையால் நம் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து எவ்வாறு நம் நோய் தடுப்பாற்றலை பெருக்கிக் கொள்வது, ஆரோக்கியமாய் எவ்வாறு வாழ்வது என்றும் எடுத்துரைத்துள்ளார். அடுத்ததாக பஞ்சபூத தத்துவங்களில் நீர் தத்துவத்தை பற்றி மிக சிறப்பாக நமக்கு வகுப்பு எடுத்து விழிப்புணர்வு அளித்துள்ளார். டாக்டர் சுபா ரவி அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குழுவை சேர்ந்த பெரியவர்களுக்கும் மற்றும் பெண்களுக்கு மெயினாக யூஸ்வலா நமக்கு ஃபேட் திடீர்னெல்லாம் ஃபேட் டெபாசிட் ஆகாதுங்க. இட் இஸ் அ லாங் ப்ராசஸ். கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துதான் நமக்கு பருமன் வரும். பட் சடனா நமக்கு வருது அப்படின்னா அதையும் நம்ம காசு என்ன, தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை, சரிங்களா, அந்த மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு பாடியே ஒரு ஸ்வெல்லிங்கா இருக்கும். ஒரு ஓவரால் ஸ்வெல்லிங் தண்ணீர் சத்து அதிகமா இருக்கிறது, உப்பு சத்து அதிகமா இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது சம்டைம்ஸ் லாங் டேர்ம் மெடிசன் எடுக்கிறவங்க, டிப்ரெஷன், தூக்கம் வராம இருக்கிறது, மெட்டபாலிசம் ப்ராப்பரா இல்லை. மெட்டபாலிசம்லாம் என்ன, வெளியில நமக்கு அன்றாடம் இத்தனை செல்ஸ், நமக்கு வேண்டாத கழிவுகள் செல்ஸ் புதுசா உற்பத்தி ஆகும். அதே சமயம் நிறைய செல் அழிந்து போன செல்கள்லாம் வெளியேறும், சரிங்களா. நியூ செல்ஸ் உற்பத்தி ஆகிட்டு வேண்டாத செல்ஸ் எல்லாம் வெளியேறது, ஹார்மோன் சுரக்கிறது, நல்ல ஒரு ரத்த ஓட்டம், சீரான ஒரு நம்மளுக்கு பிபி, எல்லா பேராமீட்டர்ஸ், பல்ஸ், ரெஸ்பிரேஷன், மூச்சுக்காத்தின் எண்ணிக்கை, ரத்த கொதிப்பு நிலை எல்லாமே ஒரே சீரா இருந்தது அப்படின்னா அது ப்ராப்பரான மெட்டபாலிசம். நல்ல தூக்கம் வர்றது, நல்ல டைமுக்கு பசி எடுக்கிறது, ஒரு சோர்வு இல்லாம எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கிறது, எந்த ஒரு வலி உடல்ல இல்லாம, மூட்டு வலி, முதுகு வலி இதெல்லாமே ஒரு வயசுக்கு மேல மாறும். பட் அதையும் நம்ம நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்களை, நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைய நம்ம வாழ்றதுக்கு உங்களுடைய சின்ன சின்ன இடத்துல எங்கெங்கெல்லாம் நம்ம அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ் வரணும். எல்லாருக்குமே நம்ம வீட்டுல வேலை செய்யறோம், எல்லாரும் தான் வேலை செய்யறோம். ஆனா அது எக்ஸசைஸ் ஆகாது, அது ஒரு உடற்பயிற்சி ஆகாது, சரிங்களா. எல்லாம் நமக்கு வீட்டுல தியானம் பண்றதுக்கு டைம் இல்லை, இதுக்குமே டைம் இல்லை உமன் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு நாளைக்கு நமக்கு 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் தூங்குறதுக்கு கடவுள் 3ஆ பிரிச்சிருக்காரு. இந்த 8 மணி நேரம் நம்ம உடல் உழைக்கணுங்கிறாங்க, வேலைக்கு போறதுக்கு 8 hours. அந்த 8 மணி நேரம் என்ன பண்றோம்? அந்த 8 மணி நேரம் இடைவெளியை நம்ம உபயோகமா, நமக்கு உபயோகமா இருக்கிற மாதிரி நம்ம ஒரு டேய எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ ஒரு டைம் டேபிள் போட்டுக்கணும். ஒரு ஹெல்தியான டைம் டேபிள், லைஃப் ஸ்டைல் டைம் டேபிள் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா. அப்பதான் இந்த உடல் பருமன் தான் எல்லாத்துக்குமே காரணம். நான் என்ன சொன்னேன், 20% நான் அதிகமா இருக்கக்கூடாது, மோர் தேன் 20% ஆஃப் வெயிட். ஈஸியா சிம்பிளா சொல்லலாம், உங்களுடைய ஹைட் இன் சென்டிமீட்டர். நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் நம்ம போவே வேண்டாம். உங்களுடைய எவ்வளோ சென்டிமீட்டர்ல எவ்வளோ இருக்கீங்க அப்படிங்கறது பாருங்க. 165 சென்டிமீட்டர் இருக்கீங்க, வெயிட் பாருங்க. அந்த 120 இப்போ உங்களோட சென்டிமீட்டர்ல இருந்து -100
அப்படிங்கிறது ஹைட் ஃபார் வெயிட்டோட ஃபார்முலா. பேசிக் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். 165 மைனஸ் 100ங்கிறது 65 கிலோ தான் உங்க ஹைட்டுக்கு இருக்கணும். அப்போ வந்து ஒரு மிடில் ஏஜ் நம்ம இருக்கோம் வச்சுக்கோங்க, ஒரு 40 வயசுக்கு மேல 45 வயசுக்கு மேல அப்படிங்கிறப்போ 10% 20% கம்மி கூட குறைச்சல் இருக்கலாம். நான் வந்து 5 கிலோ சொல்லிடுவேன், அதிகமா இருக்கலாம். 70 கிலோ வரைக்கும் இருக்கலாம் 165 சென்டிமீட்டர் இருந்தா. பிளஸ் ஆர் -5 ஒரு 60-62 கிலோ நார்மல் வெயிட் இருக்கலாம். அப்படிங்கிறது நீங்க ஓகே, நம்ம ஹைட்டுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு மெயின்டைன் நம்ம உடல்ல வந்து ஃபார்முலா. ஓகே, என் ஹைட்டுக்கு இவ்வளவு இருக்கணும், என் ஏஜுக்கு ஒரு 5 வந்து எக்ஸ்ட்ரா இருக்கலாம். ஹைட் ஃபார் வெயிட் ஃபார்முலா. ஸோ உடல் பருமன் அப்படிங்கிறது இந்த வெயிட் நம்ம இதுக்கு நம்ம அதை பத்தி கேர் பண்ணாமே அப்படியே விட்டுறது. ஏன் அப்படி ஆகுது? அந்த உடல் பருமன் எதுக்கு போயிடுறீங்க அப்படின்னா, உள்ள ஃபேட் செல்ஸ், கொழுப்பு செல்ஸ், அந்த செல்ஸ் வந்து நம்பர் ஆஃப் செல்ஸ் இப்ப 100 இருக்கிற வேண்டியதுல 200 இருக்கும். அப்புறம் படிப்படியா என்ன ஆயிரும், அந்த செல் இருக்கு இல்லைங்களா, அந்த செல்லுல ஃபேட் கொழுப்பு நிறைஞ்சுக்கிட்டே வந்து அந்த ஃபேட் செல்லோட சைஸ் பெருசாயிடும். புரியுதுங்களா? ஸோ நம்பர் ஆஃப் செல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், அந்த ஃபேட் செல்ஸோட சைஸும் பெருசாயிடும். அந்த மாதிரி எல்லாம் ஆகிறதுக்கு பேர் தான் ஃபேட்டி லிவர். லிவர்ல இருக்கக்கூடிய ஒரு செல்லு, அந்த செல்லு வந்து ஃபேட் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில சாப்பிட்றது, லேட் நைட் சாப்பிட்றது, சரியான டைமுக்கு சாப்பிடாம இருக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் அதிகமா சாப்பிட்றது. ஒன்றும் பண்ணாதுன்னு நினைச்சு அதெல்லாம் செல்லுல போய் சேர்ந்துக்கிட்டே வரும். அப்போ உங்களுக்கு அந்த செல்லோட சைஸும் பெருசாயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு இப்படி அப்படியே படிப்படியா பார்க்கலாம். ஸோ உடல் பருமன் ஆகாம நீங்க பார்த்துக்கணுங்கிறது இந்த ஒரு செக்ஷனோட ஒரு மெசேஜ். நான் எது பண்ணாலும் என்னால குறைய முடியலங்கிறதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ நேச்சுரோபதிக் வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லாரும் அது ஒன்றும் தனி சயின்ஸா நம்ம நினைக்கவே கூடாது. எல்லாரும் இயற்கையோட சேர்ந்து இருக்கிறோம், இயற்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய பஞ்சபூதங்கள் தான் நமக்குள்ளேயும் இருக்கு, வெளியிலயும் இருக்கு. நம்ம எல்லாமே இயற்கை தாயோட குழந்தைகள் தான் இல்லையா? இயற்கை அன்னையோட ஃபுட்டில் தான் நம்ம வளர்றோம், காத்துல சுவாசிக்கிறோம். இந்த யூனிவர்ஸ் ஒரு அண்டஸ்வரத்தில் நம்மெல்லாம் வந்து ஒரு இறைவன் படைக்கப்பட்ட நம்மளும் ஒரு குழந்தைகள் தானே, இறைவனோட குழந்தைகள் தான். அன்னையோட பராமரிப்புல தான் நம்ம இருப்போம். எல்லாமே இயற்கை அன்னை வாரி வாரி கொடுக்குறாங்க. ஆனா நம்ம அதை என்ன பண்றோம், நெக்லெக்ட் பண்ணிட்டு எனக்கு கடையில இருக்கிற பீஸா பர்கர் தான் வேணும், நம்ம இயற்கையை விட்டுட்டு செயற்கைக்கு போறோம். அது என்ன ஆயிடுது, அதே நமக்கு பாதகமா நம்மளுடைய லைஃப் ஆயிலையும் குறைக்குது, நிறைய வியாதிகளும் நம்ம அதனால நமக்கு பெருகுது. ஸோ வி ஆர் ஆல் சில்ட்ரன் ஆஃப் காட். அன்னை, இயற்கை அன்னை அப்படி ரசிங்க. நம்ம ஒரு நாளும் தேங்க் பண்ணணும். இன்னைக்கு நல்ல காற்று நம்ம சுவாசிச்சுக்கணும். காற்று யாரு? வருண். மலை, ஒவ்வொரு நவகிரகங்கள் பாருங்க, அதோட பணியை நமக்கு செய்யலைன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அந்தந்த தேவதாஸ்க்கு நம்ம நன்றி சொல்லணும். சூரிய பகவான் அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் அதிபதி. ஸோ அவரை நம்ம வணங்குறோமா, அவருக்கு வந்து 2 மந்திரங்கள் சொல்றோமா, அவரை நம்ம வழிபடுறோமா, மனசால நினைச்சாலே போதும், அவரோட அழிகள் நமக்கு கிடைக்கும். எல்லாத்துக்குமே நமக்கு டைம் இல்லை, நம்ம ஓடுறோம் அப்படின்னா நம்ம எப்படிதான் நம்மளோட நன்றியாவது, அதாவது மனசாலதான் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? நம்ம திருப்பி எதுவுமே இந்த நேச்சருக்கு நம்ம கொடுக்க போறது இல்லை. நம்ம அதை சேவ் பண்ணாலே போதும், அழிக்காம இருந்தாலே நம்மளுடைய மனம், நம்ம சுத்தி இருக்கிற இடம் எல்லாமே பசுமையா இருக்கும். இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீத்தாப்பழம் பாருங்க, எப்படி ஒரு ஹைபிரிடா ஒரு வெள்ளை கலர்ல வந்து நேத்து வாங்கிட்டு வராங்க, கொட்டையே இல்லை உள்ள. அதோட உண்மையான இதையே அழிச்சு ஒரு செயற்கைக்கு வந்துட்டோம். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்ப மார்க்கெட்ல வெள்ளை வெள்ளையா பெருசு பெருசா இருக்கு சீத்தாப்பழம், அது உண்மையானது கிடையாது. அதே மாதிரி கோவா கொய்யாப்பழம் பாருங்க, நாட்டுக்காயே இல்லை,
அப்படியே வெள்ளையா ஒரு மாதிரி ஷேப்பே மாறி அதுல கட் பண்ண உள்ள அவ்வளவு புழு இருக்கு. ஸோ பழங்கள் கூட எல்லாமே நம்ம வந்து என்ன பண்றோம், செயற்கையா அதுக்கு உரம் பண்ணி அதை வந்து நம்ம ஹைபிரிட் பண்ணிடுறோம். எவ்வளோ ஒரு இயற்கையை நம்ம அழிச்சிட்டு வரோம். நம்ம சமுதாயம் நமக்கு நம்ம இப்ப இருக்கிறத பாருங்க. பின்னால வர்றவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம்? அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உங்களுக்கு நமக்கு இடம்லாம் இருந்ததுன்னா, அந்த இடத்த மண் வளம், நீர் வளம், காற்று சுத்தம் பண்ணிக்கிறதுக்கும், மழை வர்றதுக்கும், இயற்கை எண்ணெயை நம்ம வந்து பொக்கிஷமா நம்ம வந்து அத வந்து வச்சுக்கணும். நீங்க மரம், செடி, கொடி இருந்தா கூட அந்த சூரிய ஒளி பட்டு அதுல கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம இயற்கையா நமக்கு எங்க கிடைச்சாலும் நம்ம அத வந்து வாங்கிக்கணும். இப்போ வாழைப்பழம், வாழை இதெல்லாம் வந்து எப்படி செயற்கை இருக்கு அப்படிங்கிறதே பயமா இருக்குது. எது சாப்பிடறதுக்கே. நம்மளோட நாட்டு பழங்களே இப்படி வந்தா, பப்பாளி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணா ஒரு ஒரு கொட்டை கூட இருக்காது. கொட்டை இல்லாம எதுவுமே சாப்பிட்றாதீங்க. எல்லாம் சீட்லெஸ். அந்த சீட்லெஸ் கிரேப்ஸ் வாங்கவே கூடாது. உள்ள கருப்பு கொட்டையோட இருக்கிறது தான் நம்ம சாப்பிடணும். எனக்கு அந்த சீத்தாப்பழத்த பார்த்துட்டு அந்த சீத்தாப்பழம் ஆசையே போயிடுச்சு. கொட்டை இல்லாம. ஆனா இனிப்பு இருக்குங்கிறாங்க. எல்லாம் எப்படிதான் அந்த இனிப்பு வந்து நமக்கு அது ஒரு இயற்கையா இருக்கோ தெரியல. சரிங்களா? அதனால பழங்கள நம்ம மதர் எர்த்த வந்து நமக்கு நேச்சர நம்ம புரொடெக்ட் பண்ணணும். அ அதுக்கு நம்ம அன்பு செலுத்தணும். தேங்க் பண்ணணும். அந்த மாரி நம்ம ஒரு யுனிவர்ஸ்ல நமக்கு அந்த எனர்ஜி தான் நம்மளுடைய நம்மளோட உயிர் ஓட்டமா இருக்கு. சரிங்களா? அந்த எனர்ஜி உள்ளுக்குள்ள நமக்கு சூக்ஷ்ம நாடிஸ் எல்லாமே அந்த எனர்ஜி தான். நமக்கு அங்கருந்து தான் கிடைக்குது. ஸோ இயற்கை எண்ணெயை போற்றுவோம். அ அப்படிங்கிறது நம்ம நன்றி செலுத்திட்டே இருக்கலாம். இப்போ நேச்சுரோபதிக் வெயிட் மேனேஜ்மென்ட் வந்து இப்போ வந்து உடல் பருமன ஆக்காம தடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள். இது ஒரு ஹோலிஸ்டிக் ஹீலிங். ஹோலிஸ்டிக்னா நம்ம உடல மாத்திரம் பார்க்காது. நம்மளுடைய மனம் ரிலாக்ஸ் ஆயிடும். நமக்கு ஒரு உள்ள சோல்க்கு நமக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். நல்ல வைட்டல் எனர்ஜி கிடைக்கும். நல்ல பிராணசக்தி, நல்லா ரத்தமெல்லாம் சுத்தகரிப்பாயி, நல்ல கிளீனான ரத்தம் எல்லா பாகங்களுக்கும் போகும். நல்ல பிரெயின் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்? டைஜஷன் பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டு, அதன் மூலியமா நல்ல ரத்தம் உடலெல்லாம் பாய்ஞ்சதுன்னா, பிரெயின் ரொம்ப ஹாப்பி ஆயிடும். அதுக்கு நெறையா ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிச்சுரும். ஹாப்பி ஹார்மோன்ஸ். ஓகேங்களா? ஸோ என்ன ரூட் காஸ்ங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். எதனால நமக்கு இந்த மாரி வெயிட் போடுது? ஒரு கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கிறது. லிவர் ஃபங்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறது. சுகர் எப்படி இருக்குன்னு பார்க்கறது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத வந்து அத பேஸ் பண்ணி தான் நம்ம ஓடிட்டே இருக்கோம். இப்போ நான் இங்க ஸ்பீச் குடுக்கறதுக்கே ஒரு லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் காலையில இருந்து. எல்லாமே பேலன்ஸ் பண்ணணும். அந்த பேலன்சிங் நம்ம பாடியில அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் குடுக்கணும். ஸ்ட்ரெஸ் இருந்தா உள்ளுக்குள்ள நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். அப்போ நமக்கு பாடியில அந்த இயற்கையா இருக்கக்கூடிய இம்யூனிட்டிய நீங்க வளர்த்துக்கிட்டே வரணும். ஒரு நாள்ல வரக்கூடிய ஒரு மாற்றம் கிடையாது. அந்த இன்றே யோசிக்கணும். இன்று மாற்றம், நேற்று மாற்றம் தான் இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்களோ, இன்னைக்கு மாற்றம் நாளைக்கு. அதனால என்ன பண்ணணும்? ஹோலிஸ்டிக் ஹீலிங். பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமே நமக்கு பிடிச்சு பண்ணணும். இயற்கையோட சேர்ந்து இருக்க மாரி இருக்கணும். லைஃப் ஸ்டைல் ஹெல்தியா இருக்கணும். ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும் நமக்கும் ஒரு சோலுக்கும். ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். மகிழ்ச்சியா நம்ம ஒரு வெயிட் மேனேஜ் பண்ணணும். நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நீங்க நினைக்கணும். உங்கள நம்மளே நம்ம வந்து வி ஹேவ் டு லவ் அவர் செல்ஃப். இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். வெளியில எல்லாம் கேட்கறது. நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம எதுவும் செய்ய மாட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. ஸோ நம்மளே நேசிக்க வேண்டும். அப்பதான் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். நான் இன்னைக்கு நான் என்னோட அம்மாவ பார்த்து நான் இருக்கேன். என்ன பார்த்து நம்ம குழந்தைங்க இருக்கணும். ஸோ கலர்ஃபுல்லா நம்மள வந்து சிம்பிளா லைஃப்ல, சிம்பிளான ஃபுட்ல, சிம்பிள் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு மகிழ்ச்சியான ஒரு நம்மளை ஒரு மகிழ்ச்சி, ஒரு வட்டமா நமக்கு சுத்தி ஒரு வட்டம் போட்டுக்கணும். ஸோ அந்த மகிழ்ச்சியோட நம்ம நமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அத நம்ம பண்ணணும்.
அதுதான் குரு சொல்றாங்க. நம்மளுடைய குரு எல்லாமே இதுதானே. நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறவங்க எல்லா குருஸுமே ஹாப்பியா பண்ணுங்க. டோன்ட் பி அன்ஹாப்பி. இந்த ஹாப்பினஸ அதுக்காக தான் இந்த கூட்டங்கள். நல்ல நம்மளுடைய குணங்கள் 3 குணங்கள் இருக்கு. அந்த குணங்கள்ல எது அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க எக்ஸாமின் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கா? என்னுடைய உடல் பருமன் ஆகிறதுக்கு எதனால நமக்கு உடல் இந்த மாற்றங்கள் ஏன் வருது? அதுக்கு என்ன பண்ணணும்? அப்படிங்கிறது யோசனை பண்ணுங்க. ஸோ யூ லவ் யுவர் செல்ஃப், லவ் யுவர் பாடி, கேர் யுவர் செல்ஃப், ஹெல்ப் யுவர் செல்ஃப். இந்த 3மே நம்ம பண்ணணும். கேர், ஹெல்ப் அண்ட் லவ். ஸோ இதுல வந்து 2 காசஸ் சொல்றாங்க. சைக்காலஜிக்கல் காசஸ். அதுல என்ன அப்படின்னா, இப்ப இதுல உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன் வெயிட் வந்து இப்படி வந்து குறையல அப்படிங்கிறவங்க. நமக்கு எல்லாத்துக்குமே சிக்னல் வந்து பிரெயினுக்கு போகணும். சரி, இப்போ ஒரு பசி டைம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல நமக்கு வேலை இருக்கும். அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறப்ப உள்ள நமக்கு கண்டிப்பா நம்மளோட என்சைம்ஸ் செக்ரேட் ஆயிட்டு ரெடியா இருக்கும். ஃபுட்டு நீங்க கொடுக்கல. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம டைம் கீப் அப் பண்ணல அப்படின்னாலும் நமக்கு அந்த கேஸ் ஃபார்மேஷன் ஆயிட்டு நம்ம ஹங்கரை வந்து ஹிண்டர் பண்ணிடுது, ஸ்டாப் பண்ணிடும். தண்ணி குடிச்சுக்குவோம் அந்த டைம்ல. அப்போ ஹெட்டேக் வரும், எனர்ஜி குறையும். ஸோ இது வந்து அதனால தான் அந்த காலத்துல எல்லாரும் தே வில் ஃபாலோ த டைமிங் ஆஃப் ஃபுட். ஃபர்ஸ்ட் நீங்க டைம் நம்ம கரெக்டா சாப்பிட்றீங்களான்னு ஒரு டைம் டேபிள்ல டைம்னு போட்டுக்கோங்க. கரெக்ட் டைமுக்கு நம்ம ஃபுட்டு சாப்பிட்டாலே எடையை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் வந்து நீங்க செட் பண்ணி வைக்கணும். அலாரம் செட் பண்ற மாதிரி டைமை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும். ஏஜ் ஆக ஆக நம்ம மேலோன்மை நம்ம ஒரு பக்குவம் அடைய நம்ம வந்து சில நம்மளுடைய வாழ்வு முறையை மாத்திக்கணும். அதுதான் வந்து ஒரு அழகு. நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படித்தான் பண்ணுவேன், காஃபி விட முடியாது, உப்பு விட முடியாது, ஊறுகாய் விட முடியாதுன்னா அப்போ உங்களுக்கு மருந்து காலத்துக்கு சாப்பிடணும். சரிங்களா? நான் வந்து சாதாரணமா ஒரு எல்லாருக்கிட்டையும் நம்ம ஒரு ஒரு விஷயத்த வந்து எங்க கன்சல்டேஷன் வந்தா கூட சிம்பிள் டிப்ஸ், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம இது மாதிரி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் சொல்றது இல்லையா, கண்டிக்கிறது இல்லையா, ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு சொல்றது இல்லையா, அந்த மாதிரி தான் வி வில் அன்பான வார்த்தையில அவங்கள வந்து ஒரு கண்டிப்போட, அன்பு கலந்த கண்டிப்புல தான் சொல்றேன். நான் இப்பவும் வந்து பயமுறுத்துறதுக்கு கிடையாது இது. ஒரு லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை பார்த்துட்டு ஒரு சிம்பிளா ஏன் திருந்தி அவங்க அழகா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஹாஸ்பிட்டல்ல. ரொம்ப பேர் வந்து எல்லாத்துக்கும் ஊசி மருந்து சாப்பிட்றாங்களே, எதனால அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து எனக்கு எப்பவுமே இருக்கும். ஓகேங்களா? அப்ப சைக்கலாஜிக்கலா என்ன ஆகுது அப்படின்னா, சில பேர்த்துக்கு வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான பக்குவம் இருக்கும். ஓகே, நம்ம வந்து பசி வந்தா கூட ஒரு சிக்னல் பிரெயினுக்கு போகும். ஒரு ஒரு ஏதாவது ஒரு பழம் அந்த டைம்ல இருந்தா கூட அவங்க சாட்டிஸ்ஃபைடா சாப்பிடுவாங்க. அது வந்து ஒரு உள்ளுக்குள்ள நடக்க ஒரு உங்களுடைய பழக்கம். நீங்க எப்படி உங்க மைண்ட எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்க? சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, எனக்கு ஃப்ரூட் இருந்தா போதும். சில பேத்துக்கு எங்கேயோ நீங்க வந்து பூரி சுடுற வேஷம் ங்களா? எங்கேயாவது சுட்டுட்டு இருப்பாங்க, வடை போடுவாங்க. ஆனா நமக்கு இங்க வந்து ஸ்மெல் வரும். அப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை, அதனால அப்பிடைட் இன்க்ரீஸ் ஆகும். சிக்னல் வந்து நம்மள வந்து இன்டர்னலா வந்து எந்த ஃபுட்டுக்கு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிற ஒரு பக்குவம் சில பேத்துக்கு பழக்கம் இருக்கும். ஓகே, இன்னைக்கு கஞ்சியா, ஓகே, ரசம் சாதமா, ஓகே, தயிர் சாதமா, ஓகே, ஒரு வெங்காயம் வச்சு நம்ம சிம்பிளா சாப்பிட்டுக்கலாம், கடைக்கு போகக்கூடாது. அந்த கண்ட்ரோல் இருக்கும். அது வந்து நீங்க பிரெயினுக்கு செட் பண்ணி வச்சிருப்பீங்க நம்ம பழக்கத்தினால. ஆனா எங்கேயாவது ஏதாவது ஒரு வாசம் வரும், கடையில எதையாவது பார்த்துட்டீங்கிறப்ப நமக்கும் அதை சாப்பிடணும்னு சொல்லி அந்த ஒரு அப்பிடைட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. சாப்பிட தானே நம்ம கஷ்டப்படுறோம். எதுக்காக நம்ம வந்து பிரியாணி சாப்பிடக்கூடாது? 12 மணிக்கு கியூ லைன்ல நிக்குது சென்னையில.
ஓகேங்களா? டேஸ்ட், ஸ்மெல்லு, சைட் இது 3மே எக்ஸ்டர்னல் சிக்னல். அதனால வந்து நமக்கு அப்பிடைட் ஜாஸ்தியா எல்லாருமே சைக்கலாஜிக்கலா அதன் மூலியமா நிறைய பேர் சாப்பிடுறாங்க. சரிங்களா? இப்போ சில பேர் டிவி பார்த்துட்டு சாப்பிடுற பழக்கம் எல்லார்கிட்டயும் இருக்கு. மோஸ்ட்லி 90%. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுவும் வந்து எடை கூடுறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய மனசை அங்க ஃபுட்டுல செலுத்துறோமா? இல்ல. டிவி பார்த்துட்டு நிறைய லேடிஸ் நாடகம் பார்த்துட்டே சாப்பிடுவாங்க. சீரியல். நான் நிறைய பார்த்துருக்கேன். ஏன்னா எங்க அம்மா கூட அப்படி சொல்லுவேன் நானு. சாப்பிட்டு அப்புறம் பாருங்கம்மா அப்படி. ஸோ அந்த மாதிரி இருக்காம பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இது ஒரு ரீசன் வந்து சைக்கலாஜிக்கலா எக்ஸ்டர்னல் சிக்னல் நமக்கு ஏதாவது மூலியமா இன்க்ரீஸ் அப்பிடைட் அது மூலியம் சாப்பிடுவாங்க. வெளியில எல்லாம் பார்த்தா பஜ்ஜி போட்டா உடனே நம்ம சாப்பிடணும்ட்டு அங்க வெளியில சாப்பிடுறது. எங்கேயா பக்கத்து வீட்டுல ஒரு வடை போட்டாங்க கொடுத்தாங்க நம்மளும் இன்னைக்கு போடலாம். அந்த ஒரு ஸ்டிமுலஸ்க்கு நம்ம வந்து அடிமையா இருப்போம். நிறைய பேர் லேடிஸ் தெரியும். எங்கேயா பக்கத்துல ஏதாவது மஷ்ரூம் பிரியாணி இந்த பக்கம் ஏதாவது பன்னீர் செஞ்சாங்கன்னா உடனே வந்து அந்த குழந்தைங்க அவங்க வீட்டுல அது செஞ்சாங்கம்மா எனக்கு கொடுத்தாங்க நீங்க செய்யுங்க. அந்த ஸ்மெல்லு வச்சே வந்து we are getting stimulated. ஸோ நம்மளோட ஈட்டிங் பிஹேவியர் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எதனால இன்க்ரீஸ் ஆகுது அதிகப்படியா நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளோட பிரெயின்ல செரட்டனின் அப்படிங்கிற பிரெயின் ஹார்மோன் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுது, அந்த பிஹேவியரே வந்து இந்த செரட்டனின் கம்மியா இருக்கறனால நமக்கு பசி அதிகமாகுது. நிறைய கார்போஹைட்ரேட், நிறைய பிஞ்ச் ஈட்டிங். எனக்கு டாக்டர் நான் வேலை செஞ்சுட்டே இருக்கேன், என்னால பசி தாங்க முடியல அப்படிம்பாங்க. என்னெல்லாம் இருக்கோ ஆப்போசிட் வந்து அதெல்லாம் சாப்பிட்றோம். ஸோ அந்த செரட்டனின் அப்படிங்கிற லெவல் வந்து கம்மியா இருக்கு. அந்த டைம்ல நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த டைம்ல பழங்க சாப்பிடுங்க. டைமுக்கு சாப்பிட்றப்ப இந்த செரட்டனின் பற்றாக்குறை எல்லாம் வராது. சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க. உடல் குறையணும் குறையணும்னு அப்ப லோ செரட்டனின் ஆகி திருப்பியும் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு பேலன்ஸ்டு ஒரு ஹார்மோன்ஸ் பாடியில உற்பத்தி ஆகிறதுக்கும் உற்பத்தி ஆகாம இருக்கிறதுக்கும் காரணம் நம்ம தான். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க பார்த்துக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல அவங்க 2 வேளை உணவு சாப்பிட்டாங்க. டைமுக்கு சாப்பிடுவாங்க. சிம்பிள் ஃபுட்டா இருக்கும். வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு நிறைய வேண்டாத ஃபுட்டெல்லாம் நிறைச்சு சாப்பிட்டுருவாங்க. ஒரு நாள் சண்டே ஆனா 3 வேளையும் உங்க வீட்டுல சண்டே ஆனா என்ன பண்ணுவோம்னு எல்லாருக்குமே தெரியும். காய்கறி கம்மியா இருக்கும். வேற வந்து மரக்கறி கம்மியா இருக்கும். மாமிசங்கள்லாம் அதிகமா செய்வாங்க. அப்போ நான் அந்த செரட்டனின் கம்மியாகிறப்ப நமக்கு ஈட்டிங் நிறைய என்னென்ன ஃபுட் இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்றப்ப உங்களுக்கு பிஞ்ச் ஈட்டிங் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பாடிக்கு வந்து செட் ஆஃப் பாயிண்ட், அதாவது தன்னைத்தானே வெயிட் ரெகுலேட் பண்ணிக்கிறது, தன்னைத்தானே கலோரி பிரேக் டவுன் எல்லாம் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஃபுட் ரெகுலேஷன், வெயிட் ரெகுலேட் ஆகுறது இதெல்லாமே ஒருத்தருக்கும் உங்களுக்கு வந்து ஒல்லியா தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு உடல்ல ஃபுட்டோட கலோரி பேர்ன் பண்ற கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். பட் வெயிட் போடுறவங்களுடைய மெட்டபாலிசம் ஸ்லோவா இருக்குன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த கலோரியை ஏற்கக்கூடிய அந்த ஹீட்டிங் தெர்மோஜெனிசிஸ் வந்து அவங்களுக்கு கம்மியா இருக்கு. ஒல்லியா இருக்கிறவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த எரிக்கக்கூடிய அந்த கலோரிஸ் பேர்ன் பண்ணக்கூடிய தெர்மோஜெனிசிஸ் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கு. இவங்களுக்கு அது ஸ்லோவா இருக்கும். அதான் வந்து மெட்டபாலிசம் இஸ் ஸ்லோ. ஓகேங்களா? அந்த அமௌண்ட் ஆஃப் ஃபுட் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது இல்லையா? அது வந்து ஒல்லியா இருந்து நமக்கு நார்மல் எடை இருக்கிறவங்களுக்கு அது வந்து எல்லாமே கலோரிஸ் பர்ன்ட் ஆயிடுது. அவங்களுக்கு ஏன் ஸ்லோவா இருக்கு? நிறைய லேக் ஆஃப் நார்மலாவே கான்ஸ்டிடியூஷனும் அப்படி இருக்கும். இன்னொரு ரீசன் வந்து ஃபுட்டை கரெக்ட் பண்ணிட்டு நல்ல எக்ஸசைஸ் அண்ட் யோகா, நல்லா 1 hour வாக்கிங் போறது, இந்த மாதிரி வந்து உணவு பழக்கம், நல்ல எக்ஸசைஸ், இது டைம்லி ஃபுட்டு, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் இருக்கிறப்ப உடல் பருமனை அதாவது
இன்க்ரீஸ்ட் வெயிட்டை கரெக்டா நார்மல் கொண்டு வர முடியும். உடல் பருமன் ஆகாம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒபேசிட்டில உங்களுக்கு என்ன சொன்னேன், நிறைய ஃபேட் செல்ஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் செல்ஸ் அதிகமா இருக்கும், அதோட அளவு அதோட சைஸ் பெருசாகும் இருக்கும். அவங்க ஏன் நான் என்ன சொன்னேன், அந்த ஃபுட்டு அவங்க வந்து அந்த சர்டனின் கம்மியா இருக்கிறது, நிறைய ஃபுட்டு சாப்பிடுவாங்க, பிஞ்ச் ஈட்டிங் சொன்னேன் இல்லைங்களா? அப்ப நிறைய பசிக்கும். அந்த ஹார்மோன் கம்மியா இருக்கப்ப நிறைய பசிக்கும், அதனால நிறைய சாப்பிடுவாங்க. அப்ப நிறைய அக்குமுலேஷன் ஆஃப் ஃபேட் தானே ஆகும். அதுக்கப்புறம் இன்சுலின் இன்சென்சிட்டிவிட்டி, அவங்களுக்கு இன்னொரு ரீசன் ஃபேட்டு பர்ன் ஆகாம இருக்கிறதுக்கு இன்சுலின் வேலை செய்யாது. இன்சுலின் என்ன பண்ணும், அதோட வேலை என்ன, குளுக்கோஸை எரிச்சு ஃபேட்டை வந்து பஸ்மமாக்கி அதை ஸ்டோர் பண்ணும். கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு கிளைகோஜன், குளுக்கோஜெனிசிஸ் அந்த மாதிரி ஃபேட்டை என்னென்ன ஃபேட் ஃபுட் சாப்பிட்றீங்களோ அதெல்லாம் வந்து பர்ன் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணும் இன்சுலின். அதை தான் இன்சுலின் இன்சென்சிட்டிவிட்டி. சரிங்களா? அது வந்து நீங்க உணவு மாற்றங்கள் மூலியமாகவும் ரெகுலரா பயிற்சி பண்றதுனாலையும் இன்சுலினை வேலை செய்ய வைக்கணும். அது இப்ப சின்ன வயசுல பாடி வெயிட் இருந்தா இந்த ப்ராப்ளம் இருக்கு, இன்சென்சிட்டிவிட்டி. அதை நம்ம தடுக்க முடியும். இப்போ நீங்க ஃபாஸ்டிங்னு பேர்ல என்ன பண்ணுவீங்க, சாப்பிடாம இருக்கிறது இல்லை, ஏதோ ஒரு பவுடர் நம்ம சாப்பிட்டோம்னா அதுக்கு தேவையான பாடிக்கு நம்ம கலோரி கொடுக்காம, போதும் என் ஃபேட் இவ்வளோ குண்டா இருக்கேன், குண்டாயிருவேன் எல்லா செல்ஸுமே சுருங்கிடும். மெயினா ஃபேட் செல்ஸ் சுருங்கிடும். சரிங்களா? அந்த ஃபேட் செல்ஸ் சுருங்கக்கூடாது. அப்படி சுருங்குச்சுன்னா இம்பல்ஸ் எங்க போகும், பிரெயினுக்கு போயிட்டு ஓவர் பசியாகி சாப்பிடுவாங்க. சொல்றாங்கல்ல, டாக்டர் என்னன்னே தெரியல, என் உடம்பு குறைய மாட்டேங்குது, சாப்பிடாம தான் இருக்கேன் ஆனா குறைய மாட்டேங்குது அப்படிம்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. பேலன்ஸ்டு மீல் இருக்கும், நிறைய காய்கறி கீரைகள் இதெல்லாம் நிறைய சேர்த்துட்டு இந்த ப்ரைஸை கம்மி பண்ணிடும். சாப்பிடாம இருந்தாதான் வெயிட் போடும். அந்த ஃபேட் செல்ஸ் சுருங்கிச்சுன்னா என்ன ஆகும், பிரெயினுக்கு இம்பல்ஸ் போயிடும். ஓகேங்களா? டயட்டிங் அது இது சொல்லி இம்பல்ஸ் மேல போயிடுது, அந்த செல்லு சுருங்கணும்னு. அப்ப அவங்க நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்ப அதிகப்படியா வெயிட் தான் போடும். ஓகேங்களா? ஸோ பேசிக் ஃபவுண்டேஷன், நம்மளுடைய ஒரு கட்டடம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அஸ்திவாரம் நல்லா இருக்கிற மாதிரி, ஒரு குட் ஹெல்த் இருக்கிறதுக்கு நம்மளுடைய பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட், மைண்ட் செட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் லைஃப் ஸ்டைல் ஹெல்தியா வச்சுட்டு, ஹெல்தி ப்ரொமோட்டிங் டயட், நம்ம உணவை வந்து இன்னும் ஆரோக்கியமா இயற்கையா எல்லா டேஸ்ட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கசப்பு இருக்கணும், ஸ்வீட் இருக்கணும், சோறு இருக்கணும், எல்லா டேஸ்ட்டும் இருக்கணும். அந்த மாதிரி துவர்ப்பு இருக்கணும். ஓகேங்களா? எல்லா டேஸ்ட்டும் நமக்கு தெரியும், எது என்னென்ன ஃபுட்டுன்னு. அந்த மாதிரி நீங்க அறுசுவையும் இருக்கணும், நமக்கு குட் பாக்டீரியா வளர்ற மாதிரி உணவும் சாப்பிடணும். நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே கெட்ட பாக்டீரியா வளர்ற மாதிரி உணவு தான் இருக்கு அப்படின்னு ரீசெண்டா டாக்டர்ஸ் எல்லாம் கூட சொல்றாங்க. காய்கறி, பழம், நார்ச்சத்துள்ள அனைத்து உணவுமே வந்து குட் ஃபுட் ஃபார் தி பாக்டீரியா. நல்ல பாக்டீரியா வளர்றதுக்கு நார்ச்சத்துள்ள உணவு எடுத்துக்கணும். அப்புறமா ஃபெர்மெண்டட் அப்படின்னா நமக்கு வந்து எந்த அரிசியை நம்ம வந்து பழைய சாதம்ங்கிறோமோ அது வாரத்துல 1 நாள் 2 நாள் கூட நீங்க சாப்பிடலாம். இட்லி ஆவியில வேக வச்சது, மோர், எல்லாமே இது வந்து என்ன, ஃபெர்மெண்டட் பாக்டீரியா, லாக்டோபசில்லஸ் நமக்கு கிடைக்கும். மோர் சில பேத்துக்கு ஒத்துக்கல, தயிர்னா மோர் குழம்பா சாப்பிடலாம், அவியலா சாப்பிடலாம், ஒரு பச்சடி மாதிரி பண்ணி சாப்பிடலாம். அந்த மாதிரி டெய்லியுமே ஒரு கப்பு, சின்ன கப்பு தயிர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா?
இப்போ நேச்சுரோபதியில மெயினா என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டயட் அண்ட் எக்ஸசைஸை தவிர்த்து நான் சொல்றேன். அது எப்பவுமே அதுவும் இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச்ல நமக்கு உணவு மற்றும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சொல்லிடுவோம். எக்ஸசைஸ் அண்ட் யோகா சொல்லிடுவோம். அதை தவிர்த்து ஒரு மசாஜ், ஆயில் மசாஜ் நம்ம எடுக்கிறப்போ உங்களுடைய மெட்டபாலிசம் ஸ்பீடப் பண்ணலாம். அதிகமாக ஸ்லோவாக இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை நம்ம கூட்டலாம். மெட்டபாலிசம் ஆகினா என்ன, யுவர் எபிலிட்டி வியர் பை பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறப்போ அந்த பேர்னிங் ஆஃப் கெலோரிஸ் நடக்கும். அப்படியே நம்ம உட்கார்ந்துட்டே இருந்தோம்னா நமக்கு தெரியுது. ஒரே நிமிஷம். உங்களுக்கு தான். ஸோ அந்த பேர்னிங் ஆஃப் ஃபேட் கண்டிப்பா கலோரிஸ் பேர்ன் ஆகிறதுக்கு தான் நம்ம இந்த மசாஜ் தெரப்பி மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்றது மூலியமா கலோரிஸ் பேர்ன் ஆகுது. ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த மசாஜ்ல நிறைய கெமிக்கல்ஸ், குட் கெமிக்கல்ஸ் செக்ரீட் ஆகிறதுனால ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும். நிறைய என்டார்பின் கிடைக்கும், கார்டிசால் கம்மியாகும். டீடாக்சிஃபிகேஷன், கிளென்சிங் நடக்குது. எலிமினேஷன், கிளீனிங் தி கிட்னி நல்லா அதோட செயலை நம்ம அதிகப்படுத்தலாம். ஸ்கின் வழியா சின்ன சின்ன துவாரங்கள்லாம் ஓப்பன் ஆயிட்டு அது மூலியம் கழிவுகள் அகற்றப்படுது. நல்ல டைஜஷன் நடக்கிறதுக்கு இந்த எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே, மண் தெரப்பி, வாழை இலை குறியல், வாட்டர் தெரப்பி, எனிமா, ஈவன் அக்யூபஞ்சர் கூட போடுறாங்க, மீடில்ஸ் போடுறது, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, டயட் தெரப்பி, எல்லாமே வந்து என்ன பண்ணும், இது எல்லாமே பண்ணுது. மசாஜ் பண்றதுனாலையும் மாத்திரம் கிடையாது, எனிமா, வாட்டர் தெரப்பி, இதுல எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸும் ரெடியூஸ் ஆகும், டீடாக்சிஃபிகேஷன், கிளென்சிங் நடக்குது, டைஜஷன் நமக்கு இம்ப்ரூவ் ஆகுது. நம்மள உடல்ல இருக்க உறுப்புகள் எல்லாம் நல்லா வேலை செய்யும். ஜாயிண்ட் அண்ட் மசில் ஹெல்த், நல்ல ஆரோக்கியமான நமக்கு மூட்டுக்கள், நம்மளோட தசைகள்லாம் இருக்கணும் இல்லையா, அதெல்லாம் நமக்கு வழி வரும். அந்த இன்ஃப்ளமேஷன், வீக்கம் குறையிறது எல்லாமே வந்து உங்களுக்கு கியூர் ஆயிடும். இது மாத்திரம் கிடையாது, ரத்த கொதிப்பு அளவு கம்மி ஆகுறது, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்றது, அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹார்மோன் பேலன்ஸ் ஆகுறது, அப்புறம் ஹார்ட் ஹெல்த், கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்தும். உங்களுக்கு பேக்ஸ் எல்லாம் போடுவோம் வாட்டர் தெரப்பினால. நிறைய மெத்தட்ஸ் நம்ம அப்ளை பண்ணி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காஸ்ட் ஃப்ரெண்ட்லி ட்ரீட்மெண்ட்ஸா இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்த இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு நான் வந்து ஒரு சின்னதாக கவர் பண்ணிடுறேன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் ஹெல்தி லிவிங். அதுக்கப்புறம் நீங்கள் அனதர் 15 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு நான் வந்து கேள்வி பதில் ஒதுக்கிடுறேன். ஏன்னா 7:30 மணிக்கு எனக்கு ஒரு இடம் போக வேண்டியதாக இருக்குது, ஒர்க்குக்கு. ஸோ வெங்கட் ராவ் அப்படிங்கிறவர் பஞ்சதந்திரா அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹெல்தி லிவிங்க்கு அவர் தான் வந்து ரொம்ப பழமையான ஒரு இயற்கை வைத்திய பிசிஷியன். அவர் வந்து நோய்கள் வந்து அவர் மூலியமா அவர் சொல்ற பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதாவது இது வந்து இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல நம்ம ட்ரை பண்ணலாம், எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அவர் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். 2 meals a day, 2 வேளை உணவு, காலையில 10 மணிக்கு, அதே மாதிரி சாயங்காலம் 6:30 to 7க்குள்ள. மற்ற டைம்ல மத்தியானம் பழங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி காலையில ஒரு ஜூஸ், 11 மணிக்கு மோர், இளநீர், அந்த மாதிரி. உடல் பருமன் இருக்கவங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன், எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் உபவாசம், வாரத்துல 1 நாள் உபவாசம் இருக்க மூலியமா நல்ல உடம்புல சுத்தகரிப்பு நடக்குது, சரிங்களா? அப்புறம் தண்ணீர் வந்து 2 to 3 லிட்டர் எடுத்துக்கணும். அதுவும் வந்து உடம்புல கிளென்சிங் மெக்கானிசம், உங்களோட மெட்டபாலிசத்தை அதிகமாக்கும். பாடியில வந்து கூலிங், டெம்பரேச்சர் மெயின்டைன் நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது 4வது பாயிண்ட் வந்து எக்ஸசைஸ் அண்ட் யோகா 1 hour டெய்லி பண்ணணும். அது வந்து என்ன ஆகும்னா ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், சர்க்குலேஷன் இன்க்ரீசஸ் தி ஆக்சிஜனேஷன், நல்லா வந்து தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும், ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும்.
அதே மாதிரி எலிமினேஷன், அதாவது எக்ஸசைஸ் பண்றது மூலயமா கழிவுகள் அகற்றப்படுது. அது மாத்திரம் கிடையாது, நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம். அப்புறம் கீலிங்னா என்ன? உடம்புல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நமக்கு அது ஒரு உங்களுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அப்புறம் பிரேயர், 5வது பாயிண்ட், பிரேயர் டெய்லி 10 மினிட்ஸ் பண்ணி நீங்க சைலண்டா நம்மளுடைய எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம பாத்துக்கணும். அது வந்து நீங்க இன்னர் செல்ஃபோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெடிடேஷன் மூலயமா நிறைய பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் கிடைக்குது. நம்ம அந்த மைண்டை இன்னும் ட்ரைனிங் கொடுக்க கொடுக்க நமக்கு பிரெயினுக்கு ஆரோக்கியமா இம்பல்ஸ், நமக்கு எந்த ஒரு பிளாக்கும் இல்லாம நம்ம அறிவுபூர்வமா எதையும் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற ஒரு இன்டெலெக்சுவல் அனலைசிஸ் நமக்கு கிடைக்கும், அந்த பவர். அதனால நம்ம உடல், மனம், நம்மளுடைய ஆன்மா, அது மூணுமே நம்ம ஆரோக்கியமா வச்சுட்டு இன்னும் வந்து நம்ம நீடூடி வாழலாம். ஸோ இதை வந்து பேசிக்கா சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவா வந்து ஒரு சிஸ்டத்தையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இது வாட்டருங்கிறது காலையில நம்ம எல்லாருமே ஒரு நாளைக்கு எப்படி குடிக்கிறீங்கிறது நீங்க ஒரு டைம் டேபிள்ல குறிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மீல்ஸ் 2 நேரம் வந்து ஃபுல் மீல் வீட்டில் இருக்கவங்க எடுத்துக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா 3ஆ பிரிச்சிருக்காங்க. அதாவது செடென்டரி லைஃப் ஸ்டைல்னா நம்ம வேலையே அன்னைக்கு எந்த ஒரு கடின உழைப்பு இல்லாம இருக்கும். மாடரேட்டா வேலை செய்யறது, அதுக்கப்புறமா ஹையா வேலை செய்யறது, 3ஆ பிரிச்சிருக்காங்க. அந்த 3க்குமே கலோரி வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவுதான். நமக்கு இன்டர்னலா எவ்வளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது எக்ஸ்டர்னலா நமக்கு அது வந்து எரிக்கப்படுதா, அந்த எனர்ஜி ஃபுட்டுக்கு கலோரிஸ் ஒரு நாளைக்கு 2000 கலோரி எடுக்கிறீங்கன்னா இந்த 2000 கலோரிக்கு நம்ம வேலை செய்யறோமா அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. நமக்கு இவ்வளவு தேவைன்னு இருக்கு இல்லைங்களா அந்த கலோரிஸ், அது போக நமக்கு அதிகமாவே எடுத்துக்கிறோம். 1500, 1600, 700 அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு கிளாஸ் பீப்புளுக்கு வந்து டிஃபர் ஆகுது. ஓகேங்களா? அந்த கலோரிக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைல்ல தான் இருக்கோம். நம்ம யாரும் வந்து எந்த வேலையும் செய்யறது இல்லை. அப்ப நம்ம ஏன் ஹை கலோரியா சாப்பிடணும்? அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு இந்த கலோரி கால்சிஃபிகேஷனுக்கு அளவு எவ்வளவு உணவு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு புரிய வைக்கணும். உங்களோட ஐடியல் பாடி வெயிட்டுக்கு வந்து நான் என்ன சொன்னேன், ஹைட் இவ்வளவு இருக்கணும், வெயிட் 18 சென்டிமீட்டர் மைனஸ் 100 சொன்னேன். ஸோ அந்த 65 கிலோ நீங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த 65 கிலோவுக்கு நீங்க எவ்வளவு கார்போஹைட்ரேட் எடுக்கிறீங்க, எவ்வளவு புரோட்டீன் எடுக்கணும், அதாவது அந்த ஒரு கால்குலேஷன் நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் கிளியரா சொல்லி தரேன். அதே சமயம் நம்ம சாப்பிடாம இருந்தீங்கன்னா நமக்கு அந்த வீக்னஸ் தான் வரும். நம்ம நியூட்ரிஷன் குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு வேற ப்ராப்ளம் வந்துடும். லோ பிபி ஆயிரும், அயன் கம்மி ஆயிடும், மசிலுக்கு தேவையான எனர்ஜி இருக்காது, ஹார்ட்டுக்கு கம்மியா நமக்கு பிளட் வேல்யூஸ் எல்லாம் வந்து கம்மியாச்சுன்னா எப்படி உங்களுக்கு நார்மலா நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனும் கம்மியாயிடும், டிஸ்டர்ப் ஆகும். ஓகேங்களா? அது மாதிரி நம்ம மாடரேட்ஸ் என்ன மேலே ஒர்க் பண்றீங்க, அவளுக்கு நமக்கு எவ்வளவு எனர்ஜி தேவை, ஹெவியா ஒர்க் பண்றவங்களுக்கு என்ன எனர்ஜி தேவை. ஒரு மாசத்துக்கு வெயிட்டை குறைக்கணும்னா 1/2 kg குறைக்கலாம் வாரத்துக்கு. சரிங்களா? அந்த 1/2 கிலோ தான் நம்ம வச்சுக்கணும். 1/2 கிலோவுக்கு நீங்க வந்து வெயிட்டை குறைச்சா போதும். 5 கிலோ குறைக்கிறது, 6 கிலோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ், நமக்கு தேவையான அளவான சரிவிகித உணவுல இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ், மினரல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும். அதனால இப்போ வந்து 500 கிராம் வாரத்துக்கு ஒரு வெயிட் ரிடக்ஷன் மாதிரி நம்ம வெயிட் லாஸ் இருந்தா நல்லது, எந்த பிரச்சனையும் வராது. இப்போ உங்களோட கேள்வி நேரம் ஒன்று உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு, அப்புறம் நான் எண்ட் பண்ணிடலாம். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
அம்மா சிறப்பா விளக்கம் குடுத்தாங்க. இன்னைக்கு இயற்கை மருத்துவத்தின் மூலம் எடை மேலாண்மை பத்தி அம்மா சுபாரவி அம்மா வந்து விளக்கம் குடுத்திருக்காங்க. இது பாகம் 1ஆ வச்சுக்கலாமா? இன்னும் பாகம் 2 ஆமா. வந்து அடுத்த முறை அம்மா வந்து நம்மளோட இணையும்போது, அம்மா இன்னும் நெறைய இத பத்தி விளக்கம்லாம் குடுக்க இருக்கிறாங்க. அ கேள்வி கேட்க விரும்ப அன்பர்கள் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. நம்ம வந்து அம்மாவ ஒரு முறை கேள்வி நிகழ்ச்சிக்கு செல்றதுக்கு முன்னாடி அம்மாவ வாழ்த்துவோம். இவ்வளோ நேரம் நம்மளுக்கு அம்மா வந்து நெறைய பணி இருக்கு அவங்களுக்கு. அந்த முக்கியமான பணி நம்மளுக்காக இந்த தமிழ் ஆனந்த யுகத்துல இணைஞ்சு நம்மளுக்காக இந்த சிறப்பு சிந்தனை உரை குடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அவங்கள வாழ்த்துவோம். அன்பர்கள் அனைவரும் தவநிலைவில் அவர்களை வாழ்த்துவோம். அ இயற்கை மருத்துவர் டாக்டர் சுபா ரவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்ப கேள்வி கேட்க அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. அம்மாவுக்கு முக்கியமான பணி இருக்கிறதுனால ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 10 நிமிஷம் மட்டும் அம்மா நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லிட்டு அம்மா லீவ் ஆயிடுவாங்க. வேலை இருக்கிறதுனால, பணி இருக்கிறதுனால. அனார்கலி அம்மா நீங்க பேசலாங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். அம்மா ரொம்ப சிறப்பா இருந்தது. எடை மேலாண்மை அது சொல்றதை விட நீங்க நாம தியானம் ஏன் செய்யணும், அந்த இயற்கைக்கு நாம் எப்படி ஒன்றி வாழணும், அந்த இயற்கையான உணவுகளை சாப்பிடணும், ரொம்ப சிறப்பா அற்புதமா எடுத்து சொன்னீங்கம்மா. இன்றைக்கு இளைஞர்கள் பிள்ளைகள் பார்த்தா கூட பேரண்ட்ஸுமே அவங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு போறாங்க, ஹைபிரிட் வெரைட்டிஸ் அதெல்லாம் இல்லாம நம்ம வீட்லயே முடிஞ்ச அளவுக்கு அவங்க அதை உற்பத்தி செய்து இயற்கை விதையுள்ள பழங்களை நம்ம பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழக்கி செய்யணும்ன்றத ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அதாவது இன்றைக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அதுல பெரியவங்களுமே நிறைய அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க. அது தவிர்க்கணும்ன்றதுக்கு நீங்க நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுங்க. அடுத்த வாரமும் நீங்க இதை பத்தி பேசலாமா? இதை எப்படி அவாய்ட் பண்றதுன்றத நீங்க சிம்பிளா சொன்னீங்கன்னாலும் நல்லா இருக்கும்மா. ஏன்னா நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ல தான் போயிட்டு இருக்காங்க எல்லாருமே. கொஞ்சம் கொஞ்சமா எப்படி நம்ம அதை மாத்தி வரலாம்? அதாவது அவங்க வந்து நோயாளியா கன்வெர்ட் ஆகணுமா இல்ல ஆரோக்கியமா நல்ல சிறப்பா நம்ம வாழ்க்கையை நல்ல இனிமையா மகிழ்ச்சியா இருக்கணுமான்னு அவங்க உங்க சாய்ஸ் தான். எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு நமக்கு கடவுள் ஒரு பகுத்தறிவு கொடுத்திருக்காருல்ல. ஆமா 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 அது வந்து ஏன்னா அம்மா அப்பாவுக்கு தெரியும்ல எது நல்லது எது கெட்டது எது சாப்பிட்டா. இப்போ ஒரு சாதாரணமா ஒரு +2 படிக்கிற பையங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வருதுன்னா எதனால ஃபுட்டு சரியில்லாதனால, சரியான சரிவிகித உணவு இல்லாம நார்ச்சத்து இல்லாதனால தண்ணீர் குடிக்கிறது இல்ல. ஆமா, நம்ம அந்த அறுசுவை உணவையும் உணர்ந்து நம்ம முன்னோர்கள் பாரம்பரிய உணவு இப்ப நீங்க அந்த சொன்னீங்க பழைய சாதம், ஃபெர்மெண்ட் ஆன சாப்பாடு, வாரத்துல ஒரு நாளாவது அது சாப்பிடுங்க, தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க என்னென்ன உணவு நமக்கு வேணும்ன்றதுன்றது ரொம்ப ஒரு சிறப்பா எடுத்து சொன்னீங்கம்மா. நம்ம பேரண்ட்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைங்க கேட்கறாங்கன்னு வாங்கி கொடுத்துடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரலாம் அவங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. நன்றிம்மா. அற்புதம். வாழ்க வளமுடன். நன்றியம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்த கமலவேணி அம்மா நீங்க பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வணக்கம் அம்மா. அம்மா கமலவேணி அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா பேசுங்கம்மா. பேசலாமா? அம்மா உங்க வாய்ஸ் கேட்கலம்மா. கமலவேணி அம்மா. ஹலோ. சொல்லுங்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன் மேம். நான் கமலவேணி அம்மா பொண்ணு. எங்க இருந்து பேசுறீங்க? நான் வந்து மதுரையில தாங்க மேம். மதுரையில இருக்கோம். நான் ரயில்வேஸ்ல ஒர்க் பண்றேன். நம் மகரிஷி எக்ஸசைஸ் எல்லாம் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பா பண்ணிருப்பேன். நல்ல பாடியா இருக்கு. பாடியும் பாத்தீங்கன்னா கை மட்டும் ரொம்ப வெயிட் இருக்கு. சரி கொஞ்சம் சாப்பாடு சரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கம்மியானா நல்ல இத அளவா சாப்பிடலாம்னா எனக்கு இந்த ஆபீஸ்ல லஞ்ச் ஹவர்ஸ்க்கு முன்னாடி நான் வீட்டுல ஜூஸோ கூலோ குடிச்சிட்டு போனா ரொம்ப பசி வந்த உடனே தலைவலி வந்துருது மேம். அதனால என்னால அந்த பசியோட இருக்கவே முடியல. எதையாவது சாப்பிடுற மாதிரியே ஆகுது. தலைவலி வர்றது அப்படின்றது எதுவும் இஷ்யூ இருக்கா மேம்?
இல்ல அது நீங்க என்ன உணவு சாப்பிடுறதுங்க பொறுத்துதான். உங்களுக்கு உணவு பத்தலைன்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்ட்ரெஸ் ஒர்க் இருக்கும்ல, ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல. ஆமா மேம். காலையில இருக்கு. என்ன சாப்பிட்டுட்டு போவீங்க? கூழ் குடிப்பேன் மேம். சத்து மாவு கூழ் குடிச்சிட்டு போவேன். அது எப்படி சப்பாத்தினா பத்தும்? 2 சப்பாத்தி. அதுதான். ஆனா வெயிட்ட குறைக்கிறதுக்கு வேற என்ன பண்ணேன்னு தெரியல. பழங்க எடுத்துக்கோங்க. பழங்க, காய்கறிக, ஒரு சாலடு, பருப்பு, முளைக்கட்டின சுண்டல் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, இந்த 2 சப்பாத்தியோட நீங்க அதான் வெஜிடபிள்ஸ் ஃபைபர் இருக்க மாரி பார்த்துக்கோங்க. அது சாப்பிட்டாலே நான் பசி டைம் லேட் ஆகுமா மேம்? ஆமா, கண்டிப்பாங்க. காலையில நீங்க வந்து சப்பாத்தியோட ஒரு கப்பு கீரை பொரியலோ, இல்ல ஒரு காய்கறி பொரியலோ, கூட்டோ அந்த மாரி ஃபுல்லா சாப்பிடணும். தால் மாரி அதெல்லாம் காய்கறிலாம் நெறைய போட்டு. இல்லைன்னா நெறைய காய்கறி, வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு ஒரு தயிர் கொஞ்சம் போட்டு, தயிர் பச்சடி மாரி, கேரட் பசி துருவி போட்டு அந்த மாரி சாப்பிடணும். நீங்க வெறும் நார்ச்சத்து இல்லாம இருந்தா பசிக்கும். புரோட்டீன் பத்தாது. புரோட்டீன் கொஞ்சம் எடுக்கணும். வெறும் கூழ்ல வந்து எல்லாமே கார்போஹைட்ரேட் தானே. ஆமா. அம்மா ரெடி பண்ணி குடுக்குற மாவு தான் மேம். சத்து மாவு. நல்லதா தான் மொளக்கட்ட வச்சு பயர் தான் குடுப்பாங்க. அதுதான் சொல்றேன். நீங்க அத வந்து காலையில ஒரு ஹெல்த் ட்ரிங்க் காஃபிக்கு பதிலா கொஞ்சம் குடிக்கலாம் 100 ml. இல்லைன்னா அத நீங்க ஒரு எடுத்துட்டு போயிடணும். இன் பிட்வீன் நீங்க பசிக்குது இல்லையா? அந்த டைம்ல குடிக்கலாம். ஆமா. ஓ! 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 சரிங்க மேம். புரியுது. அப்ப அது சாப்பாடு குடிச்சீங்கன்னா 2 ஆமா 3 வச்சுக்கோங்க. ஒரு 3 சப்பாத்தியா, ஒரு 3 தோசை. அது அளவு. ஆனா காய் வந்து ஒரு ஒரு கப்பாவது ஃபுல்லா இருக்கணும். ஓ! ஓ! சரிங்க மீடியம் மேம். சைஸ் சின்னதா சாப்பிடுங்க. பெருசா இருந்தா 2 போதும். ஒரு கப்பு ஃபுல் ம். காய்கறி அது போதும். ஓகே மேம். ஆனா காலையில எந்திரிச்சோன ஏதாவது புரோட்டீன் சாப்பிடணும். ஏதாவது முளை வச்சு தானியம், தேங்காய், 2 ம். பாதாம் மஞ்சு அந்த மாரி சாப்பிட்டுருங்க. காலையிலேயே எந்திரிச்சு. ம். அப்புறமா இந்த ஒரு 9 மணிக்கு இத சாப்பிட்டீங்கன்னா பசிக்கவே பசிக்காது. ஓகே மேம். கண்டிப்பா ஃபாலோ பண்றேன் மேம். தேங்க் யூ சோ மச். ரொம்ப தேங்க்யூம்மா. அடுத்த தடவ உங்களுக்கு அட்டவணையில என்னென்ன மாரி உணவு நல்லா எடுத்துக்கணும்னு நான் இருந்தது சொல்றேன். ஸ்பீச். தேங்க் யூ மேம். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் டைம் நன்றி. கண்டிப்பா வந்து மேம். டயட் கண்டிப்பா. என்ன ரொம்ப தேங்க்ஸ். எடுத்துக்கணும், அடுத்தது நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன மாரி டயட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு குடுக்குறேன். நெக்ஸ்ட் டைம். சரிங்க மேம். சரிங்க மேம். கண்டிப்பா. தேங்க் யூ மேம். நன்றிங்க. கமலவேணி அம்மா அவர்களுடைய மகள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஞானமூர்த்தி ஐயா நீங்க பேசலாங்க. அன்மியூட் பண்ணிட்டு வாழ்க வளமுடன். ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. பேசலாம். நான் லைன்ல தான் இருக்கேன். ஐயா அவரு அன்மியூட் பண்ணலங்கம்மா. ஐயா ஞானமூர்த்தி ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். ஐயா உங்களுக்கு இப்ப கோஸ்ட்னு கொடுத்திருக்காங்க ஐயா. நீங்க பேசலாங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஞானமூர்த்திங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஞானமூர்த்திங்க ஐயா. அவருக்கு மைக் அன்மியூட் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேம்மா. அதான் உங்க இதுல பேக்ரவுண்ட் சவுண்ட் வருதுமா. எதுல எந்தம்மா? வாழ்க வளமுடன். வாழ்க. ஐயா பேசுங்க பேசுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அன்மியூட் பண்றது கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு சாரி அம்மா. பேசலாங்கய்யா பேசலாங்கய்யா. மகளுக்கு பொலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் இருக்கு. அது டயட் பேட்டர்ன் எதுன்னு சொல்லி தருவீங்களாம்மா? எங்கன்னு சார் பேசுறீங்க? நான் ஸ்ரீலங்கால இருந்து கதைக்கிறேன். சரி, என்ன ஏஜ் உங்களுக்கு? மகளுக்கு தான் பொலிசிஸ்டிக் அவருக்கு இப்ப 22 ஆகுது. அவருக்கா உங்களுக்கா? மகளுக்கு மகளுக்கு 22. என்ன பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸா? அல்ட்ராசவுண்ட் ஃபவுண்டிங் அல்ட்ராசவுண்ட் எல்லாம் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்குது. அந்த ஃபேசியல் ஹேர்ஸ் அதுகள் எல்லாம் இருக்குது. என்னோட நம்பர் வாங்கிட்டு எனக்கு கூப்பிடுறீங்களா? உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நானு. சரிம்மா. நம்பர் சாட்ல போட்டு விடுறேன் மேடம். மேடம்கிட்ட வாங்கிக்கோங்க, எனக்கு ஃபோன் பண்ணுங்க. எங்க சரியா? ஓகே. வாழ்க வளமுடன். சரி. தேங்க்யூ சார். வேற யாராவது இருக்காங்களா? வேற யாரும் இல்லைங்கம்மா. அம்மா ஒரே ஒரு கேள்வி எனக்கு மட்டுமா. அம்மா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இதுதான் வெயிட் நான் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்றாங்க, அடிக்கடி என் உடம்பையே நான் தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு.
அப்படின்னு ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்ப அதான் நீங்க சொல்ற மாரி அவங்களுக்கு அவங்க உடம்பையே அவங்க தூக்கி இது வந்து அதான் சொல்றாங்க. எனக்கு நீங்கலாம் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு நான் இப்படி இருக்கேனே! ஆனா சாப்பிடுறது என்னமோ நான் கம்மியா சாப்பிடுறேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் தெரியல இப்படி உடம்பு வெயிட் அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப பிரச்சனை இல்லை. அவங்க வந்து ஆரம்ப காலத்துல இருந்து டைமுக்கு சாப்பிடாம இருப்பாங்க. அதனால என்ன ஆயிடுது, செரட்டனின் லெவல் கம்மியாகும். அதுக்கப்புறம் இட் வில் அந்த செரட்டன் லெவல் கம்மியானா சாப்பிடுறது அப்பிடைட் இன்க்ரீஸ் ஆனா கூட அவங்க அதை நெக்லெக்ட் பாருங்க. நெக்லெக்ட் ப்ராப்ளம் வந்துடும். அந்த டைம்க்கு நல்லா பசிக்கிட்டு சாப்பிடணும். அவங்க எல்லாம் அதை ஒமிட் பண்ணனால இப்ப இந்த ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. பட் அதையும் வந்து அவங்க வந்து கடந்து வர முடியும். சேலஞ்சிங்கா எடுத்து பண்ண முடியும். சரிங்கம்மா, சரிங்கம்மா. அவங்க வந்து அந்த பார்லி வாட்டர், தண்ணி நிறைய, உப்பு கம்மி பண்ணிட்டு அந்த மாதிரி இயற்கை உணவு அந்த மாதிரி சொல்லுங்க. வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு தைராய்டு செக் பண்ணிக்கணும், பிபி பாத்துக்கணும், நல்ல நடைப்பயிற்சி இருக்கணும். ரத்த ஓட்டம் கம்மியா இருந்தா கூட இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப ஒத்த மாதிரி இருக்கும் உடம்பு. சரிங்கம்மா, ஓகேம்மா. அம்மா வாழ்க வளமுடன். இப்போ சாட்ல நம்பர் போட்டிருக்கேம்மா. அவங்க எந்த டைம்ல உங்களை காண்டாக்ட் பண்ணலான்றது சொல்லிடுங்க. அதுதான் ஆஃப்டர்நூனா வந்து அவங்க கூப்பிடலாம். அதாவது ஆஃப்டர் 3 to 6 அந்த மாதிரி. எடுக்கலைன்னா திருப்பி நானே பண்ணுவேன். ஏதாவது சப்போஸ் கன்சல்டேஷன் இருந்ததுன்னா நான் எடுக்கலைன்னா நானே பண்ணிடுவேன். ஓகே, நல்லது மேடம். அவர் ஞானமூர்த்தி ஐயா, நீங்க ஸ்ரீலங்கால இருக்கிறதுனால அம்மாவோட டைம் ஆஃப்டர் 3 to 6 காண்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அவங்க உடனே வாட்ஸ்அப்ல ஆட் பண்ணிட்டு அவங்க எனக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துட்டா கூட நான் பாத்துருவேன். ஓகே, அது போன்ல பேசுறது தான் பெஸ்ட்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா நிறைவு செஞ்சுக்கலாமா? சரிங்கம்மா, சரிங்கம்மா. அம்மாவை மீண்டும் ஒரு முறை வாழ்த்துவோம். டாக்டர் சுபா ரவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மாவுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்க உங்களோட பணி நிறைய இருக்கும் போது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த உரை கொடுத்தது சிறப்பா இருந்தது. நீங்க அடுத்த முறையும் வந்து இந்த உரையை கண்டினியூ பண்ணணும். உங்களுக்கு பணிவா கேட்டுக்கிறோமா. அம்மா நீங்க உங்க லீவ் ஆயிக்கலாமா. நன்றி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். அம்மாவோட ஏதாவது கேள்விகள் இருந்தா அன்பர்கள் வந்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அம்மா வந்து இதோட தொடர்ச்சியா இந்த இயற்கை மருத்துவத்தின் மூலம் எடை மேலாண்மைன்ற இது வந்து உரையை கொடுக்க அடுத்த வாரமும் அம்மா நம்மளோட இணைவாங்க. அப்ப கேள்வி கேட்க இருக்கிறவங்க அவங்க வந்து அப்ப கேள்வி கேட்டு தெளிவுபடுத்திக்குங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க.